الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்கினிய சகோதரர்களே, நம்முடைய அன்பு சொந்தம் சகோதரர் யூசுப் இஜ்ஜத்தின் அவர்களுடைய ஜனாசா நல்லடக்கத்திற்கு பிறகு நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நேரத்தில் அடிப்படையாக நாம் எடுக்க வேண்டிய பாடங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய ஜனாசா நல்லடக்கத்திற்கு பிறகு நம்முடைய சஹாபா பெருமக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுரை சொன்னார்கள். இந்த ஜனாசா நாம் எல்லாம் கலைந்து செல்லக்கூடிய அந்த காலடி சப்தத்தை கேட்கும். அதற்கு பிறகு 2 மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் அந்த ஜனாசாவிடத்தில் இறந்துவிட்ட அந்த சகோதரரிடத்தில் கேள்வி கணக்கு எழுப்புவார்கள். உன்னுடைய இறைவன் யார்? உன்னுடைய மார்க்கம் என்ன? உங்களிடத்தில் ஒரு மனிதர் அனுப்பப்பட்டாரே, அவரை குறித்து நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்ற 3 கேள்விகளை கேட்பார்கள். அந்த நேரத்தில் நல்ல அடியாராக வாழ்ந்திருந்தால், குர்ஆனை பயின்ற அடியாராக வாழ்ந்திருந்தால், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால், அந்த அடியார் சொல்லுவார், என்னுடைய இறைவன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், எங்களிடத்தில் அனுப்பப்பட்ட அந்த நபர் என்னுடைய உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய அழகிய வழிகாட்டி என்று அந்த மனிதரால் சொல்ல முடியும். 4வதாக அந்த நல்ல அடியாரிடத்தில் அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், ஏம்பா இந்த இடம் சாதாரண இடமா? இந்த இடத்துல கோடான கோடி மக்கள் வந்திருக்கிறாங்க. எத்தனையோ மனிதர்களால் சொல்ல முடியாத இந்த கேள்விக்கான பதில்களை சரளமாக சர்வ சாதாரணமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்களே, எப்படி முடிஞ்சது? ஒமா அழிமுக்கே, எப்படி உங்களால சொல்ல முடிஞ்சது? நாம் எல்லாம் பாடம் படிக்க வேண்டிய கேள்வி இது. அந்த நேரத்தில் அந்த அடியார் அழகாக சொல்லுவார், நான் குர்ஆனை எடுத்து படித்தேன், குர்ஆன் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையினை அமைத்துக் கொண்டேன், இதுதான் என்னுடைய வெற்றிக்கான வழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்னரை என்பது, மன்னரை வாழ்க்கையினுடைய துவக்கம் என்பது மறுமையினுடைய முதல் படி. யாருக்கு மன்னரை வாழ்க்கை ஈடேற்றம் பெறுகிறதோ அந்த அடியாருக்கு மறுமை வாழ்க்கை ஈடேற்றம் பெறும், எளிதாக அமைஞ்சிரும். யாருக்கு மன்னரை வாழ்க்கை முதல் படியே சருகி விடுகின்றதோ, கடினமாக இருக்கின்றதோ, அந்த அடியாருக்கு மறுமை வாழ்க்கை இன்னும் கடினமாக அமையும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நம்முடைய மறுமை வாழ்க்கை சுவனமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படை கட்டம் இந்த மன்னரை வாழ்க்கை. இந்த மன்னரை வாழ்க்கையில இந்த 3 கேள்விகளுக்கு நாம் சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் என்றால், நமக்கெல்லாம் கேள்வி தெரிஞ்சிருச்சு, அத மனப்பாடம் பண்ணிக்கலாம், எல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட ஏற்பாடு செஞ்சிருக்கான் தெரியுமா? யார் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தார்களோ, யார் குர்ஆனை எடுத்து படித்தார்களோ, யார் நபி சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்களோ, அப்படிப்பட்ட சாலிஹான அடியார்களால் மாத்திரமே அந்த நேரத்தில் அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை சொல்ல முடியும். இல்லைன்னா வரலையே, வாயில வரலையே கத்துவார்கள், கதறுவார்கள், பதிலளிக்க முடியாமல் திரள்வார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, அந்த 3 கேள்விகளுக்காக என்னால் எப்படி பதில் சொல்ல முடிஞ்சது? குர்ஆனை எடுத்து படிச்சு சிந்திக்கணும். மذஹப் இமாம்கள் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து அதனால சொல்ல முடிஞ்சது சொல்லலையே. பெரிய பெரிய இமாம்கள் ஃபத்வாக்களை கொடுத்தாங்க, அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் சொல்லலையே. என்ன பதில சொல்றாங்க? குர்ஆனை படிச்சேன், நபிகளார் சொன்ன அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன், இதுதானே என்னுடைய வெற்றிக்கான வழி. சிந்திக்கணுமா இல்லையா? நீங்க பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் மذஹப் என்ற பெயராலே, இமாம்கள் என்ற பெயராலே, சஹாபாக்கள் என்ற பெயராலே வழிகேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோமே, சிந்திக்க வேண்டாமா? அந்த நேரத்தில் நம்மால் பதிலளிக்க முடியும் என்றால், நாளைய மறுமையில் நாம் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால், மன்னரையில் அந்த 3 கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். மன்னரையில் அந்த 3 கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றால் நாம் குர்ஆனை எடுத்து படித்தாக வேண்டும். குர்ஆன் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்தாக வேண்டும் என்பதை நம் இந்த நேரத்தில் அடிப்படை பாடமாக பெற்றுக் கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் இறந்துவிட்ட இந்த சகோதரர் அவருடைய ஹயாத் இருக்கக்கூடிய காலத்தில் மார்க்கத்திற்காக அயராது உழைத்தவர், மார்க்க பணிகளுக்காக எவ்வளவு தியாகங்களையும் செய்தவர், யார் வந்தாங்க வரலான நான் என்ற அடிப்படையில் வாழ்ந்தவர். அந்த சகோதரருக்காக வேண்டி அதிகமாக துவா செய்யுங்க. உங்களால எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருடைய உறுதிப்பாட்டுக்காக. அந்த நேரத்தில் கேள்வி கணக்கு இருக்குல்ல,
அந்த அடியாருக்கு லேசாக அமையணும் என்பதற்காக வேண்டி இங்கு வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லாஹ்விடத்தில் உறுதுணைக்காக பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நல்ல அடியார், சாலிஹான அடியார் நாம் பார்த்த வகையிலே மார்க்கத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார். ஊர்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளை அவருடைய பிள்ளையை போன்று அது அன்பாக அரவணைப்பாக நடத்துவார். அவருக்கு பிள்ளை இல்லை, ஆனாலும் அந்த குறையை எப்படி தீர்த்தார் தெரியுங்களா? பள்ளிக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இடத்துல அவ்வளவு அறிவுரைகள், அவருடைய தந்தை சொல்லியிருப்பாங்களா தெரியலைங்க, அவ்வளவு அறிவுரைகளை அந்த பிள்ளைகள் இடத்துல உட்கார வச்சு பொறுமையா அன்பான முறையில் அரவணைப்பாக அந்த பிள்ளைகள் இடத்துல எவ்வளவு போதனைகள் சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை மத்த மதரசாவுக்கு வரல அப்படின்னா உடனடியாக அந்த வீட்டுக்கு போவாரு. ஏன் மத்த மதரசாவுக்கு வரல, அனுப்பி வைங்க. ஒரு தாயாக ஒரு தந்தையாக காட்டாத அக்கறையை இந்த சகோதரர் இந்த ஊரில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக காட்டினார்கள். மத்த மதரசால படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவர் வீட்டுக்காக சமோசா வாங்கிட்டு போவாரு, இருந்துச்சுன்னா இங்க கொண்டு வந்து கொடுப்பாரு, பிள்ளைகளுக்கு கொடுங்க. அவர் ரொம்ப அன்பாக நாம் பார்த்த வகையில ஒரு சாலிஹான அடியாராக பல தியாகங்களை செய்யக்கூடிய அடியாராக ஊர்ல கேட்டு பாருங்க. மற்றவர்களுடைய பணியை இவருடைய பணியாக, இவருடைய பணியை கூட அவ்வளவு அக்கறை காட்டி செய்வார்கள் என்று தெரியல, அவ்வளவு அக்கறையாக மற்றவர்களுடைய பணியை தன்னுடைய பணியாக தன்னுடைய சுமையாக எடுத்து செய்யக்கூடிய சாலிஹான அடியார். இந்த அடியாருக்காக எதுக்காக நினைவுபடுத்துறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய மிக மேன்மையான உதவி என்பது இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை. இந்த அற்பமான உலக வாழ்க்கை முடிந்துவிட்டது, உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை துவங்கிவிட்டது. இந்த வாழ்க்கையில் இங்கு வாழ்ந்த வாழ்க்கையை விட சிறந்த செம்மையான செழிப்பான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சாலிஹான் அடியாருக்கு அமைத்து தர வேண்டும். இந்த அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த உரையினை முடிச்சுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.